ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்டஃப்டு பன்னீர் பராட்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்லிக் கொடுக்குற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே பன்னீர் பராட்டா பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங் வெளியில் வராமல் நல்ல கிறிஸ்பியான பர்ஃபெக்ட் பன்னீர் பராட்டாவை நீங்களும் பயப்படாமல் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பன்னீர் பராட்டா பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் ஓமம், தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் முதல்ல தண்ணி சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு உங்களுக்கு ரொம்ப இளக்கமாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கரெக்டான ஒரு பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா அது திரட்ட வராது. அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி கூடுதலாயிட்டு மாவு இளக்கமாக இருக்குது அப்படின்னா உள்ள ஸ்டஃபிங் வச்சு திரட்டுறப்ப அந்த ஸ்டஃபிங் வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டான ஒரு பக்குவத்தில் மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இதில் 2 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா பன்னீர் துருவி வச்சுருக்கேன். இது 250 கிராம் அளவுக்கு பன்னீரை துருவி வச்சுருக்கேன். நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அந்த துருவலில் போட்டு தான் நான் துருவி வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி மல்லித்தழையும் ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். கூடவே உப்பும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சீரகத்தூள், வறுத்து பவுட்ரு பண்ண சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு தேவையான சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கோட அளவுலேருந்து மாவு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா மாவையும் உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவு லைட்டாக மாவில் தொட்டுட்டு ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சுட்டு லைட்டாக ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேய்ச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ கை நிறைய பன்னீரை எடுத்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி பெரிய உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் நிறையா இருக்கும், சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சப்பாத்திக்குள்ளே அதை வச்சுட்டு அந்த ஸ்டஃபிங் வெளியில் தெரியாத அளவுக்கு சுற்றி நல்லா மூடிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை திரும்பவும் 2 பக்கமும் நல்லா மாவில் தொட்டுட்டு லைட்டாக இதை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. சும்மா கையாலேயே நீங்கள் ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஒரு மைல்டான ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையால் இதை தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டுட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி உங்களால் பரோட்டா நல்லா மெல்லிசாகவும் திரட்ட முடியும். நல்லா மெல்லிசாக இருந்தால் தான் உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த லேயர் நல்லா கிறிஸ்பியாக வேகும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியில் வந்துருச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல மட்டும் லைட்டாக மாவு போட்டுட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்ச பரோட்டாவை அதில் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சுட்டே பண்ணுங்கள். நல்லா 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக பட்டர் கூட போட்டுக்கோங்க. பட்டர் போட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். நம்மளோட சேனலை நான் ஏற்கனவே
ஆலு பரோட்டாக்கான ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்டஃப்டு பன்னீர் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம கல்லிருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெளியில் உள்ள லேயர் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சூப்பரான ஸ்டஃபிங்கோடையும் நம்மளோட பன்னீர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.